ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பொரியல் தான் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை பொரியலுங்க. தேங்காய் திருவி போட்டு பொரியல் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் தீஞ்சு போயிடும். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கந்தும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க. இதில் மிளகா பொடியெல்லாம் எதுவும் நான் சேர்க்கலை. மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கடாய் ரொப்ப இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க. 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கினா கீரையில் நல்லா வெந்து சுருங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததும் இதில் துருவின தேங்காவை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான கீரை பொரியலுங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளான பொரியலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். Thank you friends. Thanks for watching. Bye.